ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மிக மிக முக்கியமான வீடியோ, உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு வீடியோ தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்படியெல்லாம் டைப்பாக நீங்கள் ஏமாறுவீங்க, டைப்பாக ஏமாற்றுவாங்கன்னு தான் சொல்ல போகிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இந்த ரவுண்டு 1 வந்து ஜூலை 2வது வாரம் வந்து நடக்க போகுது. ஜூன் 29 ரேங்க் லிஸ்ட்டு எல்லாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 8 நாள், ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஸோ அப்படிங்கும்போது அடுத்த 8 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வருது. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எந்த ரவுண்டில் நம்ம இருக்கோம், அப்புறம் 7.5 ப்ரிசர்வேஷனில் எந்த ரவுண்டில் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் எல்லாமே டேட்டோடு வந்துடும். ஓகேங்களா? கவுன்சிலிங்கு எப்படி நடக்கும் கூட வந்துடும். அதாவது 13 நாள் கவுன்சிலிங்கோட டேட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ எல்லாமே அன்றைக்கி அந்த ரேங்க் லிஸ்ட் வர அன்றைக்கி வந்துடும். அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஏமாறுறாங்க. அதெல்லாம் என்னென்னு நான் இப்போ சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். என்ன சொல்யூஷன்னா, இப்போது ஏமாறுறது ஓகே. நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ கல்லூரிக்கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் 5000 கட்டி வச்சுட்டு கல்லூரிக்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கரெக்டாக ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. நம்ம திரும்ப ஐடி பாஸ்வேர்டு மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றலாம். ஒருவேளை கல்லூரிக்கிட்ட அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் மாற்றிக்கலாம். இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் பண்ணி அவர் தெரிஞ்சவர்னு சொல்லி கவுன்சிலிங் போட்டிருந்தா கூட மாற்றிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, மாற்றிக்கலாம்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு தெரியாமல் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன தான் வந்து ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாலும், ஐடி பாஸ்வேர்டு போட்டாலும் முக்கியமான தருணத்துல எல்லாம் ஒரு ஓடிபி வந்து உங்கள் நம்பருக்கு வரும். இப்போ சாய்ஸ் பண்ணி லாக் பண்ணும்போது ஓடிபி வரும். அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் போது ஓடிபி வரும். அந்த மாதிரி ஓடிபி வரும். உங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஓடிபி வரும். ஸோ அதனால் யார் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஏதாவது கண்டமேனிக் பண்ணாலும் என் ஓடிபி உங்ககிட்ட தான் வரும். ஸோ அதனால் அது ஒரு சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இருந்தாலும் ஒரு ஐடி பாஸ்வேர்டு மாற்றணும்னா எப்படி மாற்றணும், ரீசெட் பண்ணணுங்கிறது இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி டைப்பாக ஏமாற்றுவாங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணால் தான் இது போய் நிறைய பேருக்கு சேரும். பாவம் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ டிஎஃப்சி சென்டர்லேருந்து கூப்பிட்றேன், உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. ஹலோ டிஎன்ஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர்லேருந்து கூப்பிட்றேன். ஹலோ டிஎன்ஏ கவுன்சிலிங் சென்டர்லேருந்து கூப்பிட்றேன். டிஎன்ஏ கவர்மெண்ட் சென்டர்லேருந்து கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்லேருந்து கூப்பிட்றேன். என்னது டைப்பாக ஃபோன் கால்ஸ், ஃபேக் கால்ஸ் எனக்கு ஆடியோவோடு அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோ கூட நான் காமிச்சிருவேன். சரி, எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிறது தான். நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது பாதிக்கப்படுறேன்னே தெரியாமல் பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு, சில பேருக்கு இன்னும் தெரியாமல் ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி என்ன கேட்டாலுமே நம்ம முழு டேட்டாவை நம்ம கொடுத்துட்றோம். முக்கியமாக சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம். நிறைய ட்ரஸ்ட்டுக்கிட்டையும் நிறைய வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம்ல, காலேஜ் கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் உங்களை ஒரிஜினல் டேட்டாவை கொடுக்காதீங்க. நீங்கள் காலேஜில் கேட்டால் கொடுத்தா அது வேறு, காலேஜில் கேட்டால் கொடுத்தா வேறு. அட்மிஷன் வந்து போட போகிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அந்த காலேஜ், ஓகே, காலேஜில் அது சேஃபாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி இல்லை ஏஜென்சி யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு அவங்க வந்து உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து தர முடியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து ஐடி பாஸ்வேர்டும் ஷேர் பண்ணாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் புரிஞ்சுதா, சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அங்கெல்லாம் போய் ஒப்படைக்காதீங்க. சரிங்களா? ஸோ தயவுசெய்து உதவி கேட்குறீங்க, நீங்கள் தெரியாதனால தான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்களே வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கான முழு அவேர்னஸ் வந்து கவுன்சிலிங் மூலம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்றும் மனை முறிக்கிற வேலை கிடையாது. குழந்தை கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்களே பண்ணுங்கள். ஸோ ஒரு டவுட்டு கேட்குறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட நம்ம கேட்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய இஷ்டம். யாரை நம்புறீங்களோ அவங்கள கேளுங்க, தப்பு இல்லை. பட் முழுக்க உங்களுடைய இன்புட்டாக தான் இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு காலேஜ் மாறிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த கல்லூரி பிடிக்கலனா அப்புறம் மாற்றும் போது ரொம்ப சங்கடப்படுவீங்க. அக்செப்ட் பண்ண போடா, இல்லை ஜாயிண்டா, இல்லை டிக்ளைன் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த கல்லூரி லாக் ஆயிடுச்சுன்னா உடனே நமக்கு வந்து தோணும், நமக்கு அந்த கல்லூரி பிடிக்கல, போய் பார்ப்போம், 5 நாள் டைம் கொடுப்போம், போய் பார்ப்போம், நமக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி போய் ஏமாறாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் 1 2 3 4 5 6 7 8ன்னு வைக்கிறீங்கள, அதில் ஊடால திடீர்னு ஒரு 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 ஒன்றத்துக்கும் ஆகாத காலேஜ், ஒரு 5வது டயர் 4வது டயர் 3வது டயர் காலேஜ் எடுத்து நல்ல கட் ஆஃப் எடுத்துருப்பான் 150, திடீர்னு ஊடால வச்சிங்கன்னா, நடுவில் வச்சிங்கன்னா திடீர்னு என்ன ஆகும், அந்த ரேங்க் அடி முன்னாடி இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங்கில் அந்த கம்ப்யூட்டர் உனக்கு எடுத்து கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த காலேஜ் லாக் ஆகிடும்.
நீ அப்போர்டு கொடுத்து நீ பார்க்குறியா என்னங்கிறதுல அடுத்த விஷயம். அந்த காலேஜ் லாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கல்லூரி பற்றி தெரியாமே போய் சேருவான். முதல் ரவுண்டில் 190க்கு மேலே எடுத்தவங்க கூட 3rd tier 4th tier கல்லூரிகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அது காரணம் வந்து அந்த கல்லூரியோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், வேறு யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த பையனோட அறியாமை தெரியாதனால கேட்டிருப்பான் டவுட்டு, அவங்க இதை பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் மட்டும் நீங்கள் தலையிட்டு பண்ணுங்கள். உங்கள் விருப்பப்பட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மேலேருந்து 50வது சாய்ஸ், 100வது சாய்ஸ், 1000 சாய்ஸ் வச்சா கூட எல்லாம் பிடிச்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி கொடு, சரியா? அப்போ தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒர்க் ஆகும், சரியா? இனி எப்படி ஏமாற்றுவாங்க நம்ம பார்த்தலாமா? அந்த ஃபேக் கால்ஸ் வருது பற்றியா? ஏதாவது வந்துச்சுன்னா சரிங்க சாமி, சரி ஓகே, நாங்கள் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. நாங்களே பார்த்துக்குறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. தேவையில்லாமல் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு ரொம்ப பதறி போய் எல்லாம் கொடுக்க வேணாம். இன் ப்ரோக்ரஸ்ன்னு வந்ததுக்கே நிறைய பேர் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பி கேட்டிருந்தாங்க. அது கூட தப்பு இல்லை. ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, நாங்களே செக் பண்ணுறோம்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம எனக்கு அனுப்புகிறானுங்க சேட்டை. யார் தான் கேட்குறான்னு எனக்கு புரியல. யாரை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணோன்னே டிஎஃப்சியே சொல்லியிருக்கு. டிஎஃப்சிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஐடி பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஆனால் அதையும் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க தெரியாதனால. டிஎஃப்சிலேருந்து ஒரு பொழுதும் ஐடி பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் டிஎஃப்சிலேருந்து கூப்பிட்றோம், ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, நாங்களே பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. தயவு செய்து உங்கள் டேட்டா பறிக்கப்படும், சரிங்களா? அண்ட் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸ் என்ன அப்படின்னா, அந்த காலேஜ்கிட்ட போய் மாட்டுறது. பிடிக்காத காலேஜ் எடுத்துகிட்டு அப்புறம் மாற்றணும்னு நினைப்பீங்க, மாற்றிக்கலாம். உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி மாற்றிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி யாருக்கிட்டே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு தனித்துவமாக நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் மனசு மாறிட்டீங்க, எனக்கு வந்து ஐயோ நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐடி பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். அதுக்கான ரீசெட் எப்படின்னு சொல்லித்தரேன். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டைப்பாக ஏமாற்றுவாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், ஃபோன் கால்ஸ் தான் மெயின். யார் வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம். ரேங்க் டெஸ்ட் கிட்ட வரப்போது யார் வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணி ஏமாற்றலாம். இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 50%, 45% மக்கள் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 5000மோ 10,000மோ கொடுத்து சேர்ந்துட்டான். இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து யாராவது கல்லூரியிலேருந்து கூப்பிட்றேன்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம், கல்லூரியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா தேர்ட் பார்ட்டிஸும் சேர்ந்து குழந்தைங்கள வலை வீசி தேடுகிறார்கள். அப்போ வலை வீசி அவங்களுடைய அட்மிஷனை போட்டு விட்றாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்களே எல்லாமே பண்ணும்போது தான், அதுக்காக தான் உங்களோட டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்து 2021 2025 முடி உங்களுக்கு ரேங்க்கு, கட் ஆஃபு, க்ளோசிங் கட் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எது நல்ல காலேஜ், எது தரம் குறைந்த காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த கட் ஆஃப் வச்சே தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் இயர் மாணவர்கள் எடுத்திருப்பாங்கள்ல, அதை வச்சே ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஸோ அதனால தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இது 3rd ரவுண்டு காலேஜ், இது 2nd ரவுண்டு காலேஜ், இது முதல் ரவுண்டு காலேஜ், ஓ 180க்கு மேலே இது க்ளோஸ் ஆகிருக்கு, ஓ 160க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, இது இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறது ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் அந்த கல்லூரியை பற்றின விவரங்கள் அது வந்து நீங்கள் நெட்லேருந்தே தேடினீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி கிடைக்கலன்னா அந்த கல்லூரிக்கு நேராக விசிட் பண்ணியே பாருங்கள், தவறு கிடையாது. இன்னொன்று, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு காலேஜுக்கு அட்மிஷன் போட போவையில்லை, அப்போவும் கூட்டமாக நிற்பாங்க. யாருன்னே தெரியாது. உனக்கு ஆஃபர் பண்ணுறம்பாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கி தரம்பாங்க. நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த காலேஜில் போய் சேரும்பொழுது, இல்லை டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது நீ சுயமாக போய் பண்ணு, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் போகாத. ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை வலை வீசி தேடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சுதா? ஸோ அதனால் தயவு செய்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எல்லோரும் மாற்றணும் அவசியம் இல்லை. யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ, யார்கிட்டயாவது கொடுத்துருந்தீங்களோ நீங்கள் மாற்றிடுறது நல்லது. ஒன்று. அண்ட் ஐடி பாஸ்வேர்டு மாற்றணுங்கிற கட்டாயம் வந்ததுன்னா மாற்றிக்கலாம். அண்ட் பாஸ்வேர்டு மறந்துச்சுனாலும் உங்களுக்கு மாற்றிக்கலாம், அதையும் நான் சொல்கிறேன். அண்ட் வேறு எப்படி ஏமாற்றுவாங்க தெரியுங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காமல் பரவாயில்ல, உங்கள் சாய்ஸஸை ஷேர் பண்ணுறது மூலிமா சாய்ஸஸை ஷேர் பண்ணுவீங்க. ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும், அந்த சாய்ஸஸ் ஷேர் பண்ணுற மூலிமா அதில் அவங்களுக்கு பிடித்த காலேஜ், இப்போ யாருக்கு பண்ணுறையோ அவங்களுக்கு பிடித்த காலேஜ் இருக்குல்ல, தேர்ட் பார்ட்டி, அவங்களுக்கு அனுப்புகிறீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்கே வச்சா எங்கே கிடைக்கும்னு. ஸோ அந்த மாதிரி வச்சு விட்டு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் அதே காலேஜ் கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, திரும்பவும் அதே காலேஜ் கிடச்சிரும். அதாவது அவங்க வச்ச காலேஜே கிடச்சிரும். இதுக்கு பின்னாடி ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஸோ தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே நல்ல கல்லூரி எது,
எது வந்து பெஸ்ட்டான காலேஜு, எது வந்து நமக்கு சேஃபு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நம்ம எல்லாமே முடிஞ்சளவு நல்லது பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம கூட. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. சீட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறேன் உரிமையே கிடையாது. 130 120 கட் ஆஃப் எடுத்தால் கூட சீட்டு கிடைக்கும். ஆனால் உனக்கேற்ற கல்லூரி கிடைக்கும். புரியுதா? சிஎஸ்சினா உனக்கேற்ற கல்லூரி கிடைக்கும், மெக்கானிக்கல்னால் உனக்கேற்ற கல்லூரி கிடைக்கும். அந்த கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கும். நீயா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் பல வீடியோக்கள் போடுறோம். ட்ரிபிளிக்கு ஒரு, ஈசிக்கு ஒரு வீடியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு வீடியோ, இந்த காலேஜெல்லாம் இருக்குது பாருங்கன்னு. அப்படி இல்லைனா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்லேயே என்ன பண்ணிக்கலாம், எல்லா கல்லூரியிலும் என்ன கட் ஆஃப்னு பார்த்து, இந்த கட் ஆஃப்க்கு இது க்ளோஸ் ஆகிருக்கு, எல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் இல்லை, அதை வச்சு நம்ம ஒரு தோராயமாக இது பண்ணிக்கலாம். ஆனால் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ரேங்க்குள்ளே கிடைக்கும், இப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், ரேங்க்கை வச்சு நம்ம பார்க்க முடியல டிஎன்ஏ வெப்சைட்டில். அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா எல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கணும், ஜென்ரல் ரேங்க் அதில் இருக்கிறதெல்லாம். அப்போ அந்த ரேங்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். என்னது, எந்த கல்லூரிக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, அதுதான் கடைசி ரேங்க், ஜென்ரல் ரேங்க். ஸோ அந்த ரேங்க்கு நீங்கள் குள்ளே இருந்தீங்கன்னா, அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா, இப்போ 40,000 ரேங்க்னு க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 40,000 நீ 39,000 ரேங்க்னா கண்டிப்பாக உறுதியாக அந்த கல்லூரியில் அந்த சீட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீ வந்து எழுதி வைக்கணும். உனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, 20 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் ஏமாறுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா ஏமாந்துக்கோ. இல்லை அவேர்னஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு நினச்சின்னா புரிஞ்சுக்கோ. இந்த ஃபேக் கால்ஸு, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபேக்காக வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றது, இல்லை வந்து உங்கள் ஐடி பாஸ்வேர்டு வச்சு விளையாடுறது, இல்லை வந்து காலேஜே ஐடி பாஸ்வேர்டு வச்சு அவங்க காலேஜே போட்டுக்குவாங்க. காலேஜ் பலவிதம் சொல்லும். நீ வந்து அட்வான்ஸ் கட்டி வச்சுருப்ப, அது உன் இஷ்டம். உனக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, போய் சேர்ந்துருக்க, உன் தலையெழுத்து. ஆனால் உனக்கு அந்த கட் ஆஃப்க்கு இப்போ 175 கட் ஆஃப் எடுத்து ஒரு 3rd tier காலேஜுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறான், சேர்ந்துக்கு, அது உன் தலையெழுத்து. பட் மனசு மாறிட்டினா, ஒரு வேளை உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீயே ஐடி பாஸ்வேர்டு மாற்றி நீயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5,000 10,000 கட்டியிருந்தால் விட்டுரு, அவங்க திருப்பி ஒன்றும் தரப்போகிறதில்ல. பட் 5,000 10,000த்துக்காக நாளைக்கு ஃப்யூச்சரே இழக்க போகிறேன். லட்சமாக கட்டியிருந்தேன்னா எனக்கு தெரியாது, 50,000 1 லட்சம்லாம் கட்டியிருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அட்வான்ஸ் பேமெண்ட் கல்லூரியில் கட்டியிருப்பில்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ 5,000 10,000 கட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, புரியுதா? ஸோ போனால் போதுன்னு விட்டுறலாம். பட் லட்சக்கணக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீ எடுத்த டெசிஷன் கரெக்டான டெசிஷனான்ட்டு பல விதங்களை நீ பார்க்கலாம். அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் பல விதங்களில் ஏமாற்றலாம், அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஏமாந்திங்கன்னா ரவுண்டு 1 இருந்து தேவையில்லாமல் 3rd tier காலேஜ் எடுப்பீங்க, ரவுண்ட் 2 இருந்து தேவையில்லாமல் கீழே இருக்க கல்லூரியில் ஏதாவது சிஎஸ்சி எடுப்பேன். அதுதான் ஆகப்போகுது. ஸோ அதனால் தயவு செய்து கட்டாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கையாளுங்க. அண்ட் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்கள் லாகின் டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய்ட்டு உங்கள் லாகின் இருக்கும், அதுக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணோன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும், ரீசெட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கேட்கும். இந்த உங்கள் மெயில் ஐடி இப்போ கொடுத்துருக்கீங்களா, அந்த மெயில் ஐடியை அடிச்சுட்டு சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க்குன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் மெயிலுக்கு நீங்கள் இப்போ மெயில் ஐடி கொடுத்தீங்களா அந்த மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ரீசெட் பண்ணிடணும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண சொல்லி வரும். அப்போ நியூ பாஸ்வேர்டு அடி, உனக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு 6 கேரக்டரில், இப்போ விவேக் அட் 1 2 3 அந்த மாதிரி நீட்டாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பரு, ஒரு கேப்ஸ் வர மாதிரி, ஒரு ஸ்மால் லெட்டர் வர மாதிரி எல்லாம் கலந்து அடித்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்க, எழுதி வச்சுக்க. அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு மாறிடும். புரிஞ்சுதான்? ஸோ அதனால் தயவு செய்து இந்த பிடிஎஃப் வேணால் வச்சுக்க, இந்த பிடிஎஃப் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், சரியா? தயவு செய்து யூஸ் பண்ணிக்க. ஓகே? ஸோ எதாக இருந்தாலுமே தைரியமாக எதிர்கொள்ளு. நீ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தெரியலன்னு சொல்லிட்டு யார்கிட்டயே கொடுத்து அவங்க வந்து வேறு எதாவது பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நாளைக்கு பிடிக்காத காலேஜ் கிடச்சிட்டு அந்த காலேஜ் போய் பார்க்கும்போது ஒன்றத்துக்கும் ஆகாத காலேஜ், பாத்ரூம் கூட இருக்காது சில காலேஜில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, கிளாஸ் ரூம்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா மனசே விட்டுரும், ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், கவர்மெண்ட் ஆர்டர் வேறு உங்கள் கையில் இருக்கும், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோன்ட்டு மனசு அப்போ தோணும். சரியா? தயவுசெய்து நல்ல முடிவேடு. அண்ட் மோர் ஓவர் ஏமாறுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நீ வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அவ்வளோதான். ஏமாறுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நீ வந்து தைரியமாக இறங்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீயா சுயமாக எல்லாம் பண்ணினா முடியும். ஒர்க் அவுட் பண்ணு, வீட்டில் சும்மா தானே இருக்க, ஒர்க் அவுட் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணி வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணு. நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எழுதி வைக்கணும். உனக்கு கண்டுபிடிக்க தெரியலனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ பிளேஸ்மெண்ட் ஆகிறது கஷ்டம். ஏன்னா உனக்கு இப்போவே கண்டுபிடிக்க தெரியலன்னா நாளைக்கு எப்படி ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகும் நினச்சி பாரு. ஏன்னா அந்த யோசனை உனக்கு வேணுமில்ல.
ஒரு நல்ல கல்லூரி நமக்கு எப்படி நம்ம கட் ஆஃப்க்கு எந்த கல்லூரி கிடைக்க போகுதுன்னு ஓரளவுக்கு இப்போ நீ தீர்மானிச்சிருக்கணும், நீ ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிக்கலன்னு எப்படி ஒரு சஜஷன் எல்லாத்திட்டையும் கேட்கலாம், இது நல்ல கல்லூரியா இது கெட்ட கல்லூரியா அப்படின்னு கேட்கலாம். பட் இந்நேரம் நீ வந்து இந்த கல்லூரி தான் நமக்கு கிடைக்க போகுதுன்னு ஓரளவு நீ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு 2-3 கல்லூரியாவது நீ வந்து ஓகே இந்த கட் ஆஃப் நமக்கு கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் உன் வேலை. அப்போ தான் சாய்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீ நினச்ச காலேஜ் கிடைக்கும், கரெக்டாக நீ வச்ச காலேஜ் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நல்ல கட் ஆஃப் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் மாட்டிக்காது. அதே மாதிரி கம்மி கட் ஆஃப் இருக்கணும் டார்கெட் பண்ணுவாங்க, கம்மி கட் ஆஃப் இருக்கணும் டார்கெட் பண்ணி போடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் முடிஞ்சால் தரேன், நான் தரதில்லை, முடிஞ்சால் தரேன். உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, லோ கட் ஆஃபாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன்ஸ் உதவி வேணும், இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் உதவி வேணும், ஏதாவது உதவி வேணுனாலும் நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சொன்னீங்கன்னா கால் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லிங்க்கு கீழே இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ. ரீசெட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.